எப்பயும் போல் இட்லிக்கு சாம்பார் தான் வைக்கிறீங்களா? அப்போ ஒரு சேஞ்சுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 2 ஸ்பூன் கடலை மாவை தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு வானலில் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து, அது கூட கடலைப்பருப்பு, ஜீரகம் எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பொடி பொடியாக நறுக்கி வச்ச இஞ்சி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள், அப்புறம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சோம்ல கடல மாவு அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதி வரட்டும். கொதி வரும்போது கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா அற்புதமான இட்லிக்கு சைட் டிஷ் பாம்பே சட்னி ரெடி. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.